Good morning, brothers. It's such a wonderful pleasure to be with you all. காலை வணக்கம் சகோதரர்களே, உங்கள் அனைவரோடு கூட இருப்பது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. And you know, it was just so pleasant as I entered to see some of my very old friends for very long time that we have traveled together in faith. விசுவாசத்திலே அநேக நாட்களாக அநேக வருடங்களாக நான் கடந்து வரும்போது என்னோடு கூட இருந்த அநேக பழைய நண்பர்களை இந்த அரங்கத்துக்குள்ளாக வரும்போது நான் பார்த்தேன். அது மிகவும் அற்புதமாகவும் இனிமையாகவும் இருந்தது. Especially Karnanidhi uncle is there, who's a great hero for us when he was in the Trichy days. திருச்சியில் இருந்த நாட்களிலே கருணாநிதி அங்கிள் எங்களோடு கூட இருந்தார். ஒரு அற்புதமான நினைவுகள் இருக்கிறது. Pannir and Anbu and all of us just grew up for many years as not knowing what our life meant. பன்னீர் சகோதரர், அன்பு சகோதரர்கள் அநேக நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று தெரியாத நாட்களிலே அவர்களோடு கூட ஒன்றாக வளர்ந்தது ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது. I got baptized in 1990, so that makes 35 years along with our fellowship, our churches. நம்மளுடைய சபையிலே 1990 நான் ஞானஸ்நானம் பெற்றேன். அந்த நாட்களிலிருந்து ஒரு அற்புதமான ஐக்கியத்துக்குள்ளாக நான் சபைகளோடு இருக்கிறேன். And the greatest reward is enjoying these fellowships for all these years, seeing our children grow, seeing our families grow, and understand the witness of the word of God that develops our homes. இந்த சபையோடு கூட இந்த ஐக்கியத்தோடு வளரும் போது நானும் என்னுடைய வீட்டாரும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த ஐக்கியத்தோடு வளர்ந்து நிறைய காரியங்கள் எங்களுக்குள்ளாக மேம்பட்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. Thank you, Dilli, for having me. Thank you for all the leaders for allowing me to be with you here and have this opportunity to share my faith with you. சகோதரர் டெல்லி அவர்களுக்கும் தலைமைத்துவத்தில் கூட எல்லா சகோதரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரோடு கூட நான் இங்கு வந்து உங்களோடு கூட என்னோட விசுவாசத்தை பகிர்ந்துக்க கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். The title being, muscles and mustache doesn't match both of us. எங்கள் இருவருக்கும் இல்லாத ஒரு விஷயம் தான் இன்றைய தின தலைப்பு. And so I could not use the same title because I didn't fit into the muscle part in the center or in the mustache or beard part above. என்னுடைய வயிற்று பகுதியிலே எனக்கு அந்த மாமிசம் சரியாக பொருந்துவது கிடையாது. என்னுடைய முகத்திலும் அந்த மீசையும் தாடியும் எனக்கு இல்லை. அதனால் அந்த தலைப்பிலே நான் பிரசங்கிக்கிறது எனக்கு கடினமாக இருக்கும். Amen. And I cannot relate with all this muscle work that you saw here either. இங்கு நீங்கள் பார்த்த இந்த உடலுக்கான வேலைகளிலும் கூட என்னால் ஒத்து போக முடிவதில்லை. So the word hero, ஆம்பளை, strength எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு no இதுக்கு போட்டு அவமானப்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பா தனிவா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டேன். So thank you again. And today I hope and pray not just in the muscle part but something for us to go deeper inside into and examine our own spiritual walk with God. இன்றைய தினம் வெளிப்புறமாக உடல் ரீதியான விஷயங்கள் கிடையாது. நம்முடைய ஆத்மீகத்திலே உடலுக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக நாம் செயல்பட வேண்டியது தேவனோடு கூட நடக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். And so the real essence of the man is not comes from the way he looks on the outside, but what is his true identity inside? Who is he truly? As a family man, as a worker in a company, or as a son to their parents, who is he really inside is the true question. ஒரு ஆணுக்கான அடையாளமாக வெளிப்புற தோற்றத்திலே அவருடைய மீசையும் உடல்வாகவும் கிடையாது. உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட அடையாளத்தை தனித்துவத்தை வைத்திருக்கிறார், ஒரு வேலை ஸ்தலத்திலே ஒரு நபராக எப்படி இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்திலே ஒரு தாய்க்கு பிள்ளையாக பெற்றோருக்கு பிள்ளையாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது அவருக்கான உண்மையான அடையாளமாக மாறிவிடும். I want for us to go a little bit and see the true identity of how Christians live their life. நாம் கொஞ்சம் உள்ளாக சென்று ஒரு கிறிஸ்துவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் என்பதனுடைய உண்மையான அடையாளத்தை பார்க்கலாம். All right, nearly for 300 years the Christian church grew and met together, shared everything they had together, and their joy and their faith brought so many people together. ஏறக்குறைய 300 வருடங்கள் சபையானது வளர்ந்து அதனுடைய சந்தோஷத்தையும் மக்களையும் ஒன்றாக சேர்த்து ஒன்று சேர்க்கக்கூடிய வளர்ந்த ஒரு இடமாக சபை இருக்கிறது. And so people shared, and because there's so much of love and there's so much of faith, many people started joining the early church.
முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவ சபைகளிலே அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்பும் அரவணைப்பும் அவர்கிட்ட இருந்த அந்த அந்யோன்யமும் அநேகர் சபைக்குள்ளாக சேர்வதற்கு உதவியாக இருந்தது. So for the first 300 years, people were amazed. What is this new teaching? What is this new religion? What is this new belief in this man who is dead and is risen? முதல் 300 வருடங்களிலே அந்த மக்கள் வியப்படையக்கூடியவர்களாக இருந்தார். இது எப்படிப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது, மதமாக இருக்கிறது, என்ன வழிகளிலே இந்த மக்கள் நடக்கிறார்கள், ஒரு இறந்து போன நபருக்காக இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியாக வைத்திருக்கிறார்கள் என்பது அங்கிருந்த மக்களுக்கு ஜனங்களுக்கு வியப்பாகவே இருந்தது. So the first 300 years in this new belief, the Christians were persecuted, were tortured. Why are you behaving this way? And they were asked to leave their faith. And that was their identity, and many held strong in spite of many persecution. முதல் 300 வருடங்களிலே மக்கள் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்கும்படியாக அதிகமாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அதற்குள்ளாக பாதிப்புக்குள்ளாக அடைந்தார்கள். ஏன் நீங்கள் இப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள், ஏன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள், அதை விட்டு விலகுங்கள் என்று அநேகர் அதற்கான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தார்கள். It spread amazingly all over the world. This new belief started spreading because it was the way of life that was bringing people together. இது மிகவும் அதிகமாக புரட்சிகரமாக பரவக்கூடியதாக இருந்தது. மக்கள் அநேகர் தங்களுடைய புதிதான விசுவாசத்தை விரைவாக பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் people saw the way of life. They flocked together. They wanted to be part of that community of people who loved God. அந்த நபர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது அநேகர் அவர்களோடு கூட சேர்ந்து தேவனை அன்பு செய்ய வேண்டும் எனக்கூடிய அந்த சமூகத்தோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். Their message was about God's love. Their message was about true forgiveness in their life and identifying and finding peace for themselves. அந்த மக்களுடைய செய்தி என்னவாக இருந்தால் தேவனுடைய அன்பு, தங்களை புரிந்து கொள்வது, மன்னிப்பு என்று தேவனுக்குள்ளாக தங்களுடைய நிலையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாகவே இருந்தது. So wherever they went, millions and millions of people started coming into this faith. எங்கெல்லாம் அவர்கள் சென்றாரோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வரக்கூடியவர்கள் இருந்தார்கள். It brought all kinds of people with many kinds of race and background. Greeks and Jews and non-believing pagans also started looking and saving themselves. அது எப்படியாக மாறியது என்றால் அநேகர் எந்த இடத்தில் இருந்தார்களோ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களோ, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களோ, பாகால்களை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்களோ, யூதர்களாக கிரேக்கர்களாக இருந்தார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த விசுவாசத்துக்குள்ளாக வர உதவியாக இருந்தது. So the true identity of those Christians was because they were believing in this new God. They were persecuted to the point of being thrown in public and killed in public with lions and wild animals. இந்த ஜனங்கள் தங்களுடைய புதிதான விசுவாசத்தை பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை வந்தது என்றால் பொதுவான இடத்திலே ஜனங்களை அவர்கள் ஒன்றாக சேர்த்து அவர்களை தூக்கி போட்டு சிங்கம் புலிகள் வந்து அவர்களை கொல்லும்படியாக அவர்களை அந்த விசுவாசத்தை பின்பற்றுவதற்கான தண்டனையாக கொடுத்தார்கள். People were stoned to death. மக்கள் கல்லெறியப்பட்டு மரணத்தை சந்தித்தார்கள். People were tortured. They were cut and many were cut into two, put into boiling water and tortured. Why are you following this new religion? அநேகர் இரண்டாக வெட்டப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், கொதிக்கும் தண்ணீரிலே கொதிக்கும் எண்ணெயிலே போடப்பட்டார்கள். ஏன் இப்படிப்பட்ட மார்க்கத்தை விசுவாசத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று அவர்களை துன்பப்படுத்தினார்கள். People who believed and people who even wrote about Christians and encouraged Christians were publicly burnt. யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை விசுவாசித்தார்களோ, உற்சாகப்படுத்தினார்களோ, விசுவாசத்திலே அதன் பிரகாரம் நடந்தார்களோ அவர்களை நடு தெருவிலே போட்டு அவர்களை எரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். All history remembers the amount of persecution and torture and murder that was done to those believing in Christ. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் நடந்த காரியங்களை, அவர்கள் பட்ட கஷ்டங்களை, அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. There's a man named emperor named Constantine. After 300 years became the emperor of Rome. 300 வருடங்களுக்கு பின்பாக ரோமாபுரியினுடைய சர்வாதிகாரியாக மாறின கான்ஸ்டன்டைன் எனக்கூடிய கிரேட், அவர் எனக்கூடிய அந்த ஒரு நபரை பற்றி நாம் பார்க்கின்றோம். All this time, Christianity was an illegal religion, and because it was illegal, people were tortured that you are not allowed to follow this group. அதுவரைக்குமே மக்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுவது சட்டவிரோதமான விஷயமாக இருந்தது. அவர்கள் சட்டவிரோதம் என்று நினைத்ததினாலே யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை பின்பற்றினார்களோ அவர்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். This emperor Constantine had a dream of a cross. In his dream he thought through that symbol of the cross
that he will have victory fighting armies. அந்த கான்ஸ்டன்டைன்ல கூடிய அந்த ராஜா சர்வாதிகாரி அவருடைய கனவிலே சிலுவையின் ரூபம் அவருக்கு தோன்றியதினாலே அவர் நினைத்தார் அந்த சிலுவையின் சின்னம் அடையாளம் தனக்கு வெற்றிகளை தரப்போகிறது என்று நினைத்தார். History is not clear if he actually God began to believe in Christ, but he used the symbol of the cross. வரலாறு மிக தெளிவாக சொல்லவில்லை. ஒருவேளை அவர் விசுவாசித்தாரா, கிறிஸ்துவத்தை விசுவாசித்தாரா என்று வரலாற்றிலே அதற்கான சுவடுகள் கிடையாது. ஆனால் அவர் அவருக்கு அந்த சிலுவையானது தனக்கு வெற்றியை தரும் என்று நினைத்தார். And so, but what Constantine did, he came to the side of those persecuted Christians and he told them, from now onwards I will accept the sign of the cross. அவர் என்ன செய்தார் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை விசுவாசித்தார்களோ அவர்களிடத்தில் இன்னிலிருந்து இப்போதிருந்து சிலுவையின் அந்த உருவத்தை நான் உங்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். And then he said, from now onwards this religion with the cross is becoming the official religion of the entire Roman empire. அவர் எப்படி சொன்னார் என்றால், இப்போது இருந்து சிலுவை சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மதம் அந்த ரோம அதிகாரத்திலே சர்வாதிகாரத்திலே அதிகாரப்பூர்வமான மதமாக மாற்றப்படுகிறது என்று அறிவித்தார். And then he gave a lot of manium to the Christians, built houses for the Christians, and he promoted Christians in high positions in office. கிறிஸ்துவர்களுக்கு நிறைய உதவியை செய்து உபகாரங்களை செய்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அதிகாரத்திலே ஆட்சியிலே ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவர்களை உயர்த்தி வைத்தார். And so obviously this persecuted group of people, that was their identity. Now they are becoming powerful under Constantine. நிச்சயமாகவே யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு துன்பப்படுத்தப்பட்டார்களோ அந்த ஜனங்கள் இப்போது அதிகாரத்திலே உயர்வான இடத்திலே வல்லமையுடையவர்களாக மாறினார்கள். True identity of the Christians began to change with power and position and benefits that came from the government. உண்மையான கிறிஸ்துவர்களாக இருந்த அவர்களுடைய அடையாளம் இப்போது மாறி அது வல்லமையும் அதிகாரமும் அதற்கான தகுதி நிறைந்தவர்களாக அரசாங்கத்தினாலே உதவி பெறக்கூடிய அந்த நிலைக்கு மாறியதாக இருக்கிறது. So Constantine used the Christians to form a big army for himself. கான்ஸ்டன்டைன் அவர்கள் அந்த கிறிஸ்துவர்களை பிரயோஜனப்படுத்தி தனக்கான ஒரு பெரிய போர்ப்படையை உருவாக்க நினைத்தார். And he told them that God is with you, go and win battles, kill people and amass land and countries in the name of Christ. அவர் என்ன சொன்னார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், கிறிஸ்துவினுடைய பெயரினாலே நீங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று போர் புரிந்து மக்களை கொண்டு இடங்களை உங்களுக்காக அபகரித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். So Christians went out to war, to fight, to kill and to regain Jerusalem, because Jerusalem was defeated. They will go and fight back with the Jews and capture Jerusalem. கிறிஸ்துவர்கள் போர் செய்ய போனார்கள், சண்டையிட்டார்கள், மக்களை கொண்டார்கள். அவர்கள் ஜெருசலேமை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏன்னா எருசலேம் அநேகராலே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது. அவர்களிடத்திலிருந்து எருசலேமை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். Then Christians began to persecute other religions. இப்போது கிறிஸ்துவர்கள் மற்ற மதக்காரர்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். They started torturing the Jews because you are the one who killed my Jesus Christ, and so they started torturing Christians, the Jews all over the world. கிறிஸ்துவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் யூதர்களை இப்போது துன்பப்படுத்த நினைத்தார்கள். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் என்று சொல்லி உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய யூதர்களை கிறிஸ்துவர்கள் துன்பப்படுத்தினார்கள். As a church, the church cultivated and promoted that hate against another religion. ஒரு சபையாக ஒரு சபை முழுவதும் சேர்ந்து மற்ற ஒரு மதத்தின் மீது நிறைய ஒரு காயத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். As a church it multiplied, gathering land all over the world under kings and rulers and under popes. சபையாக உலகம் முழுவதும் கூட அநேக இடங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தலைவர்களுக்கு கீழாக அதிகாரிகளுக்கு கீழாக அந்த இடங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சேகரித்து வைத்துக் கொண்டார்கள். Record says that the Vatican II in 1962, after nearly 1300 years of living under power, the Vatican even apologized to the Jews. We are sorry for persecuting you. இப்போது பார்த்தோம் என்றால் 1962 ஆண்டிலே 1300 வருடங்களுக்கு பிறகாக வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய சபை அந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து யூதர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் உங்களிடத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், இவ்வளவு வருடங்களாக உங்களை நாங்கள் துன்பப்படுத்தினோம் என்று சொன்னார்கள். So it went in the record
that they were responsible, they take responsibility for torturing and killing and obstructing the Jews from growing. அது பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள். யூதர்களை துன்பப்படுத்தி தொடர்ச்சியாக அவர்களை வன்முறையாக நடத்தியதற்காக மன்னிப்பு So this is கேட்டிருக்கிறார்கள். the picture of the Vatican II, where all the bishops joined together after 1,000 years of torturing others. 1000 வருடங்களாக அநேகரை அவர்கள் கஷ்டப்படுத்தினதுக்கு பின்பாக எல்லா போப்பாண்டவர்களும் ஒன்றாக சேர்ந்த அந்த ஒரு இடத்தை நம்மால் இந்த புகைப்படத்தில் பார்க்க முடிகிறது. Even though the Vatican apologized, the people even till today have not changed their view of other religions. வாட்டிகனில் கூட அந்த சபையானது தலைமை அலுவலகமானது மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட இன்னும் அநேகர் யூதர்களை நடத்தக்கூடிய முறையை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. You might you may worry, what does it have to do with identity? You see how the identity changed even among those who believed in Christ. எப்படி நீங்கள் வியந்து போகலாம், அந்த அடையாளத்தை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம் என்று யோசித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்துவர்களுக்கான அந்த அடையாளம் எப்படி மாறி போனது என்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. And we see that it was no longer Christianity, but it became just churchianity. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது கிறிஸ்துவமாக மாறவில்லை, சபை மதமாக மாறிவிட்டது. Why? Their focus became building big buildings for worship, and it became an institution's goal rather than people's belief in God. இப்போது எப்படியாக மாறிவிட்டது என்றால் அவர்கள் பெரிய பெரிய தேவாலயங்களை கட்டுவதில் வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு மாறாக அது ஒரு பாடம் படிக்கக்கூடிய இடமாகவே மாற்றி விடுகிறார்கள். So they remained as one big group of believing people who believed in Christianity. இன்னும் தொடர்ந்து பெரிய ஒரு ஜனமாக ஒரே ஜனமாக கிறிஸ்துவத்தை மதிக்கக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்துவத்தை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய ஜனங்கள். What was just one big group with so much of error slowly started breaking into many groups only when people started searching for spiritual growth. நீங்க பார்த்தீங்க, ஒரே மதமாக ஒரே மார்க்கமாக இருந்த மக்கள் மெதுமெதுவாக பிரிந்து போனார்கள். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாக தேட வேண்டும் என்று பிரிந்து போனார்கள். They didn't want to be part of a big organization. They want to have a fellowship and a relationship with God. They want to live a true religion based on the teaching of the Bible. அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்திலோ ஒரு தளத்திலோ தங்களை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்கள் உண்மையாக தேவனை தேடி தேவனுக்குள்ளாக தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மதத்தை மார்க்கத்தை புரிவதற்காக தங்களை பிரித்துக் கொண்டார்கள். That is why so much of divisions have happened in Christianity. Everyone is looking for spiritual change. Everyone is looking for spiritual growth. They want to identify themselves. What am I as a Christian? What do I want to do as a Christian? And that is why you see so many churches being started. அதனால் தான் கிறிஸ்துவ மதத்திலே அநேக பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டு பிரிந்து போனார்கள். மக்கள் தங்களை ஆத்மீகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆத்மீகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தை முழுமையாக உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் பிரிந்து சென்று அநேகராக மாறிவிட்டார்கள். We too have joined in that race, becoming people who are church goers rather than true imitators of God, finding an identity of ourselves on who we are believing in Christ. நாமும் கூட அந்த ஓட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். தேவனை முழுமையாக புரிந்துவதற்கு பதிலாக நாமும் கூட ஒரு சபைக்கு போகக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டோமே தவிர தேவன் யார், அவருடைய அடையாளம் என்ன, அவருடைய தனித்துவம் என்ன, எதற்காக என்னுடைய விசுவாசம் என்று அந்த தனித்துவத்தை தேடக்கூடிய அந்த மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறோம். Spiritual maturity is for every individual can be easily identified. ஆத்மீக முதிர்ச்சியானது ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையாக மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. It is the true strength and the true purpose of a person's life that shows their spiritual maturity. அது உண்மையான அந்த பலத்தோடு ஒரு நோக்கத்தோடு இருக்கும்போது அந்த தனித்துவமான ஒரு நபருடைய ஆத்மீக முதிர்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். You could be also going to a church, you could be also coming to this church, or you could wish to go to another church, but the true maturity of yours, spiritual maturity, shows from your purpose. நீங்கள் தனித்துவமாக இந்த சபைக்கு வரலாம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக வரலாம், ஆனால் உங்களுடைய உண்மையான முதிர்ச்சி, ஆத்மீக முதிர்ச்சி நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். And that
maturity can be seen by the strength of your spirituality. How devoted and dedicated you are shows how much you have grown to understand God. அந்த தனித்துவமான ஆத்மீக முதிர்ச்சி நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும். எவ்வளவாக தேவனை தேடுவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது அது உங்களுடைய தேவனை பற்றிய புரிதலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். I've been reading a few books on just God is love. நான் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை பற்றி சில புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். There's so much to learn and understand. Just understanding the nature of God is only love. நாம் அதிகமாக விஷயங்களை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது, படிக்க வேண்டியிருக்கிறது. தேவன் இயற்கையாகவே அவர் அன்பாகவே இருக்கின்றார். So if you don't know anything about Christianity, if you don't know anything about what Jesus means, if you could keep in your mind God is love, that will give you understanding to every other thing that is in the scripture. நீங்கள் கிறிஸ்துவம் என்றால் யார் என்றே தெரியாது, எது என்னவென்றே தெரியாது என்று நினைத்தாலும் சரி, இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருந்தாலும் சரி, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை புரிந்திருந்தாலே போதும், அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். In Matthew we shall read chapter 22 37 to 40. மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம். 37 முதல் 40 வரை. மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 40 வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். Jesus says a secret about understanding and knowing about God. இயேசு கிறிஸ்து தேவனை புரிந்து கொள்வதையும் தெரிந்து கொள்வதையும் பற்றிய ஒரு ரகசியத்தை இங்கு சொல்லுகின்றார். Even though the book is so big, the Bible is so big, it says there is two commandments that link everything together. வேதாகமும் பைபிள் மிக பெரியதாக இருந்தாலும் சரி, இரண்டு கட்டளைகள் அந்த முழு வேதத்தையும் தொடர்பு படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. There's two clear purposes of man is mentioned in these two greatest commandments, I would call, and that's what Jesus says. இந்த இரண்டு மாபெரும் கட்டளைகளிலே மனிதனுடைய எல்லா விஷயங்களும் இங்கே அடக்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தான் தேவன் இங்கு சொல்லுகின்றார். It says it's the greatest commandment. அவர் இயேசு சொல்ற இது எல்லாவற்றுக்கும் மேலான கட்டளையாகவே இருக்கிறது. And if you don't know anything, remember this: love the Lord with all your heart and with all your strength and all your mind. நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் சரி, பரவாயில்லை, விட்டு விடுங்கள். உங்களுடைய தேவனாய கர்த்தரை உங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இதயத்தோடு அன்பு கூறுங்கள். He says love God. Put all your effort to know and love God. That is the beginning of spiritual growth. அது சொல்கிறது தேவனை அன்பு செய்யுங்கள் என்று. தேவனை அன்பு செய்வதற்கான உங்களுடைய எல்லா முயற்சிகளும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய ஆத்மீயத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். You may have felt stuck in your life. Go back to verse 1. Love God. Begin to love God all over again. When you love God, your spiritual life begins to change. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிக்கிக் கொண்டதாக நினைக்கலாம். நீங்கள் முதலாவது வசனத்தை மறுபடியும் படியுங்கள். தேவனை அன்பு செய்ய நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் தொடங்கக்கூடியதாக இருக்கும். The second, he says, love your neighbor as yourself. இரண்டாவதாக சொல்லுகிறது, உங்களுடைய பிறனை நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல மறுபடியும் அவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறது. How you would like to be treated, treat other people. நீங்கள் எப்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியாகவே மற்றவர்களையும் நீங்கள் நடத்த வேண்டும். If this can be done, the world peace, world unity, crime, everything can change in this world if you treat people the way you like to be treated. நீங்கள் இதை கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த உலக சமாதானம், உலகம் முழுவதிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியாக மற்றவர்களை நடத்தும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதை உங்களால் பார்க்க முடியும். That's why Jesus says it is the greatest. I mean, this is the thing that you need to learn. Fall back anytime you have confusion. What is it about God? What is it about the Bible? What is it about the church? I am confused. Just go back to the greatest commandment, to start loving God completely.
இதுதான் முதலாவதான பிரதான கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் என்ன செய்வது, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தால் வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த பிரதான கட்டளைக்கு திரும்ப சொல்லுங்கள். முதலாவது தேவனை உங்களுடைய முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடும் அன்பு கூறுங்கள். Loving God and loving others is the answer for our life, the purpose of our life. நம்முடைய வாழ்க்கைக்கான விடையாக, நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கமாக இருப்பது என்னவென்றால் தேவனை அன்பு கூறுவதும் மற்றவர்களை அன்பு கூறுவதுமாகவே இருக்கும். Maybe symbolically understanding the vertical, looking up to God is the vertical kind of faith that you have. The vertical is your love for God. நீங்கள் இதை மிக எளிமையாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு உயரமானதாக இருக்கணும், தேவன் மீதானதாக இருக்கணும், உங்களுடைய மேல் நோக்கி செல்லக்கூடியதாக ஒரு அன்பாக அது இருக்க வேண்டும். So that should remind you your love for God is the first and your love for your friends is horizontal. நீங்கள் உங்களுடைய தேவனுக்கான அன்பு உயரமானதாக, மேன்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கான அன்பு அது சமநிலையிலே உங்களோடு கூட, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும். These two shape our life, shape our how you want to live your life and the purpose of your life. இது இந்த இரண்டுமே உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியாக அது உங்களை வடிவமைக்கும். Some of us may struggle with the basic belief, basic depth with God, like we just talked about. நாம் இப்போது பேசினது போல நம்ம சில அடிப்படையான விசுவாசத்திலே, அடிப்படையான விஷயங்களே தேவனோடு கூட நாம் சிக்கிக் கொண்டு இருக்கின்றோம். But some of us may believe in Christ but feel stuck in our life. நம்மிலே சில பேர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டதாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். And Paul says the same things in Romans 7 and he says from verse 15 to 20. ரோமர் புத்தகம் 7வது அதிகார வசனங்கள் 15 இருந்து 20 வரை இதைத்தான் பவுல் சொல்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் புத்தகம் 7வது அதிகார வசனங்கள் 15 முதல் 20 வரை. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென். We all go through this confusing feeling ourselves also. நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு உணர்வுக்குள்ளாக போகக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம். Paul is saying, the very thing I don't want to do, I end up doing. பவுல் சொல்கிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்கிறார். I understand that I should not do certain wicked things, I should not do those wrong things, but I end up doing them. அவர் எனக்கு புரிகிறது, நான் சில துன்மார்க்கமான விஷயங்களை செய்யக்கூடாது, சில தவறான விஷயங்களை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் அதை தான் நான் செய்து விடுகிறேன். Verse 17 he says, it is no longer I myself who do it, but it is the sin who is living and enjoying in me. 17வது வசனம், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படியாக செய்கிறது என்று சொல்கிறார். So all of us, even though we have come here today, is because we had an interest in spirituality. நாம் எல்லாரும் கூட, நாம் இங்க அனைவரும் வந்திருக்கிறோம், ஆத்மீகத்திலே நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We knew somebody invited you for a church meeting and you knew you are going to hear something that is good for your life. உங்களுக்கு தெரியும், யாரோ உங்களை ஒரு சபை கூட்டத்துக்காக அழைத்தார், நீங்கள் இங்க வரும் பொழுது சபை உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை கேட்க போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். And you hoped and prayed that you too will find an answer for some of the confusion that you keep on falling and failing as a reason. நீங்களும் கூட நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி வந்திருக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த குழப்பமான விஷயங்களுக்கான ஒரு தீர்வு, விடை எனக்கு கிடைக்கும் எனக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கலாம். Paul is telling his anguish, I want to do good, but I end up doing bad because what is inside me compels me to do wrong things. பவுல் இங்கே தனக்கான வேதனையான அந்த விஷயத்தை சொல்கிறார், நான் நல்ல விஷயங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் தவறான விஷயங்களை செய்து கொள்கிறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவமே அப்படியாக என்னை செய்ய வைக்கிறது என்று சொல்கிறார். He says my identity, outside I look like a good Christian, but inside me, inside my identity there is a sinful nature
that makes me do the wrong over and over again. பவுல் சொல்கிறார், என்னுடைய அடையாளம் வெளிப்புறமாக நான் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக தோற்றம் அளிக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், எனக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம், எண்ணம் என்னை மறுபடியும் தவறான விஷயங்களை செய்ய வைக்கிறது. Verse 18 he says, I have the desire to do what is good. எனக்கு வசனம் 18 சொல்கிறார், எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் எனக்கூடிய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. We all face similar struggles in our spiritual life. நாம் அனைவருமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரே மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். Our sinful nature within us is always desiring to do the very opposite of loving God and loving others. நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ சிந்தனை எப்பொழுதுமே தேவனை அன்பு செய்வதை தவிர்த்து, மற்றவர்களை அன்பு செய்வதை தவிர்த்து அதற்கு எதிர்மறையான விஷயங்களை செய்ய வைக்கிறது. Satan has only one ambition, and that one ambition is for you to give up your spiritual life. சாத்தானுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. அந்த ஒரு நோக்கம் என்னவென்றால், அவன் நீங்கள் உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். You use whichever century we are living in, he will find ways for you to stop believing in God and give up your trust in a living God and believe in a practical world of just working and living, raising children and evaluating your hard work by your income and your savings. நாம் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை விட்டு விலகுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான், தெரிந்து வைத்திருக்கிறான். நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிதி நிலையிலே, பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், அது எல்லாவற்றிலும் உங்களை எங்கே பிடிக்கலாம் என்று அவனுக்கு தெரியும். It is only sin. It's not your wife, it's not your children, not your boss. It is the act of sin and the sinful nature around us that is causing you to feel weak and causing you to feel hopeless, and it hurts your identity. உங்களுடைய மனைவியோ, குழந்தைகளோ, அல்லது உங்களுடைய வேலை தரத்திற்குரிய உங்களுடைய முதலாளியோ கிடையாது. உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ சிந்தனையே உங்களை நாசப்படுத்தக்கூடியதாக, கெடுக்கக்கூடியதாக, உங்களை குற்றப்படுத்தக்கூடிய அந்த தனித்தன்மையான ஒரு இடத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. So do not lose your belief in yourself. தயவு செய்து உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். So often we are so distracted by the latest trends that we are pumped with. அதிகமாக விரைவாகவே இப்போதைய நவீன காலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை அதிகமாக மோசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Like in the picture, every one of us remain distracted by something new that is always being thrown to us. இந்த புகைப்படத்தில் இருப்பதை போல நாம் எல்லாரும் கூட ஏதோ ஒரு விஷயத்தை புதிதாக பிடித்துக்கொண்டு அது நம்மை துரத்துவதை நம்மால் பார்க்க முடியும். And we spend hours and hours and hours wasting our time and energy. நிறைய நேரம் மணிக்கணக்காக நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடியதாக இருக்கிறோம். Almost everybody who has a smartphone wants to have an Instagram. ஏற்குறைய எல்லாரிடத்திலும் இப்போது இருக்கக்கூடிய நவீன கைபேசி இருக்கிறது. அதுல இன்ஸ்டாகிராம் என்னக்கூடிய ஒரு செயலி இருக்கிறது. You stand in the bus stop, you stand in the railway station, wherever you go, you're just waiting outside the school to pay admission. Parents are just watching useless content. நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ரயில் நிலையத்துக்கோ செல்லும் போது, அல்லது ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான அனுமதி சீட்டை வாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் வெளியே நிற்கும் பொழுது அந்த கைபேசி எடுத்து கர் என்று அவருடைய நேரத்தை விரயமளிக்கக்கூடியவராகவே இருப்பார்கள். The devil is constantly developing ways for you to lose your mind, lose your concentration, lose your energy, lose your identity and get consumed and waste your purpose in life. சாத்தானானவன் தொடர்ச்சியாக தன்னை அவன் வலியூட்டிக் கொண்டே இருக்கின்றான். அவன் எதற்காக தன்னை வலியூட்டுகிறான் என்றால், உங்களுடைய நேரங்களை விரயமாக்க, உங்களுடைய சக்தியை விரயமாக்க, உங்களுடைய விசுவாசத்தை விரயமாக்க, உங்களுடைய எல்லா தனித்தன்மையையும் அடையாளத்தையும் உங்களுக்கான நேரத்தை விரயமாக்க அவன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். His distraction is to make you seek for yourself, make you look out only for yourself and not for others. அவன் உங்களை எப்படி கவன சிதறலுக்குள்ளாக கொண்டு வருகிறான் என்றால், உங்களை மாத்திரம் பார்த்துக்கொள்வோம், உங்களை சுயநலமாக உங்களுக்கான விஷயங்களை மாத்திரம் பார்த்துக்கொள்ள வைக்கிறானே தவிர மற்றவர்களுக்கான தேவையை அவன் சந்திக்க உங்களை விடுவதில்லை. We get so self-absorbed about paying EMIs, having a job, raising our children, running and here and there, and like our brothers were saying in the beginning,
why am I a man and why does man have to go through so much? அவன் உங்களை எப்படியாக மாற்றி என்றால் உங்களுக்கான கடன்களை கட்டுவதற்காக, உங்களுக்கான வேலையை பார்ப்பதற்காக, குடும்பங்களை பார்ப்பதற்காக, உங்களுக்கான சுயநலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதிலே உங்களை ஆழ்த்தக்கூடியவனாக இருப்பான். முதலில் இங்க இருக்கிற சகோதரர்கள் சொன்னது போல, நான் ஏன் ஒரு ஆம்பளையா பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு நினைக்க வைக்கக்கூடியவனாக இருப்பான். You know, and then the devil is always pushing us towards self destruction. சாத்தானவன் எப்போதுமே உங்களை சுயமாக சுய சிதைவுக்குள்ளாக உங்களை அனுப்பக்கூடியவனாக இருப்பான். You feel bad, don't you feel bad about yourself? நீங்கள் மோசமாக நினைப்பீர்கள். நீங்கள் எப்போது உங்களை பற்றி நீங்களே தவறாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சிந்தனைக்குள்ளாக போயிருக்கிறீர்கள். Don't you feel ashamed of yourself by the things that you do in secret? ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து நீங்களே உங்களுக்குள்ளாக அவமானமாக வெட்கப்பட்டது கிடையாதா? The person who is teaching the Bible, praying in front of others, the same person is involved in sins secretly and you feel ashamed to be even to talking to others. ஒரு நபராக மற்றவர்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்து வேதத்தை பிரசங்கம் பண்ணி மற்றவர்களுக்கு தேவனை அறிவிக்கிற நீங்கள் ரகசியமாக தனிமையாக இருக்கும்போது பாவத்தில் ஈடுபடும் பொழுது நீங்களே கூனி குறுகி வெட்கப்பட்டு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகின்றீர்கள். You tell your children don't do and then you feel bad. You are also doing the same thing and you look at your own children with shame. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை செய்யாத என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அது முடிவிலே நீங்களே அதை குறித்து கவலைப்படக்கூடியவராக மோசமாக உணர்வீர்கள். ஏன்னா நீங்கள் அதை செய்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அதே மாதிரியான விஷயங்களை செய்கிறார்கள். That is how Satan destroys your identity. அப்படியாக தான் சாத்தான் உங்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். We become so success oriented. If I am not successful, if I don't bring back salary, if I don't increase in my job and in my saving, I am a failure. நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்களே நான் என்னை உயர்த்திக் கொள்ளவில்லை என்றால், ஒரு நிலையான சம்பளம் வாங்கவில்லை என்றால், மேன்மை அடையவில்லை என்றால், என்னுடைய வேலையிலும் பணத்திலும் பொருளாதாரத்திலும் நான் மேலே போகவில்லை என்றால் நான் ஒரு தோல்வி அடைந்த நபராக உணர்கிறேன் என்று நினைக்கிறேன். Sadly, we look at each other and we decide our success by how much you are having in your bank or how much you are saved for yourself. நாம் எல்லாரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எல்லாரும் மற்றவர்களை பார்த்து நம்முடைய வங்கி கணக்கிலோ நம்முடைய பாக்கெட்டிலோ எவ்வளவு பணம் இருக்கிறது அதை பொறுத்து நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மோசமான ஒரு நிலை. And so you lose your true identity. You lose the greatest command of loving God and loving others and you don't even love yourself anymore. நாம் நம்முடைய தனித்தன்மையான அடையாளத்தை இழந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளையான தேவனையும் பிறரையும் அன்பு செய்வதை நாம் விட்டு விடுகிறோம். நாம் நம்மை அதில் புரிந்து கொள்வதிலிருந்து தோல்வி அடைந்து விடுகிறோம். That worldly sorrow will only look for worldly solutions. அந்த உலகபூர்வமான கவலை உலகபூர்வமான தீர்வை மாத்திரமே நமக்கு யோசிக்க வைக்கும். Yesterday I was traveling with an official and he was telling his driver is always drinking. நேற்று தினம் ஒரு அதிகாரியோடு கூட நான் பிரயாணம் செய்தேன். அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஓட்டுநர் எப்போதுமே குடித்துக் கொண்டே இருக்கிறார் என்று. He used to drink once a week, but last week every day he drank, and as soon as his mappu was over he began to drink several times in the same day for 5 days and did not come to work. அந்த அதிகாரி சொன்னார், அவர் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை முதல்ல எல்லாம் குடிப்பார். இப்போது போன வாரத்திலே ஒவ்வொரு நாளுமே அவர் குடிக்கக்கூடியவராக இருந்தார். 5 நாள் எப்போதெல்லாம் தன்னுடைய போதை தலைக்கு ஏறி இறங்குகிறதோ மறுபடியும் குடிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு நாளைக்கு 5 முறை கூட குடிப்பார் என்று 5 நாளும் வேலைக்கே வரவில்லை என்று சொன்னார். And he said just last week he said, sir, இமிடியேட்டா ஒரு 300 ரூபாய் இந்த மொபைல் நம்பருக்கு அனுப்புங்க சார், என் வைஃபுக்கு டேப்லெட் வாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறேன் சார். And the official said, phone பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடு. போனை கொடுத்தா, சார் டாஸ்மாக் மேனேஜர் சார் 300 ரூபாய் கொடுக்காம வெளியே போக பார்க்குறான் சார். It was pushed, a good man was pushed to an extent of begging and dropping his self-esteem. And not only drinking, drugs, even mobile and even content, wasteful content. You see car banging, you see somebody cooking, somebody climbing, somebody dancing. You're wasting. We are losing our heart and our mind and getting distracted on what your life's purpose and your real worth is. அந்த ஒரு நல்ல மனிதன் வெறும் போதை பழக்கத்தில் மாத்திரம் கிடையாது, நிறைய விஷயங்களை அநேக விஷயங்களை தன்னுடைய சுயமரியாதையை இழந்து சுய அடையாளத்தை இழந்து பொய் சொல்லி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இப்படி ஒரு நிலைக்கு போகக்கூடியவராக இருக்கிறார். நிறைய காரியங்கள் இப்படியாக நடக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறார்கள். An American elder, or they say American Indians as they say,
he was once asked a question about his inner struggle. You might have heard the story before. இந்த கதையை நீங்கள் முன்னதாக கேட்டிருக்கலாம். ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய குடியை சேர்ந்த அந்த ஒரு நபர், அவர் ஒரு மூதாதையர், அவர் அதை பற்றி சொல்கிறார். And he says, how do you handle the inner struggle? அவரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படியாக கையாளுகிறீர்கள் என்று கேட்டார். And he said, inside me there are 2 dogs. அவர் எனக்குள்ளாக 2 நாய்கள் இருக்கிறது என்று சொன்னார். And said, one dog is very evil and very mean. ஒரு நாய் மிகவும் மோசமானதாக அதிகமானபடியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. And the other dog is a very kind and a good dog. இன்னொரு நாய் அது மிகவும் தயவானதாகவும் நல்ல நாயாகவும் இருக்கிறது. This bad dog is always fighting and torturing the good dog. இந்த மோசமான நாய் எப்பொழுதுமே அந்த நல்ல நாயை சண்டை போட்டு அதை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. And so he asked them, sir, so which dog wins then? அவர் கேட்டாரு, அப்ப எந்த நாய் எப்பவுமே ஜெயிக்குது? And he says, the one I feed the most wins the most. எந்த ஒரு நாய்க்கு அதிகமாக நான் உணவு கொடுத்து வளர்க்கறனோ அதுதான் எப்பவுமே நிறைய முறை ஜெயிக்குது. The same thing is for us also. What you feed is what will grow inside you. இதுதான் நம்ம எல்லாருக்கும் கூட, நம்ம எதுக்கு உணவு அளித்து வளர்க்கறோமோ அதுதான் உங்களுக்குள்ள நிறைய வளர்ந்து எப்பவுமே உங்களை ஜெயம் கொள்ள வைக்கும். If you develop your spiritual gifts, you will be a happy person. நீங்கள் உங்களுடைய ஆத்மீகமான வரங்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்களானால் எப்பவுமே சந்தோஷமான ஒரு நபராக இருப்பீர்கள். If you fill your mind with distraction, then that's what is feeding you and that is what will affect you. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை சிதறல் அடைவதற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் அதை தான் நீங்கள் உணவு போட்டு வளர்க்கிறீர்கள், அது உங்களை அழித்து விடும். As Christians, maybe we are losing our identity of who you individually are. ஒரு கிறிஸ்துவராக ஒருவேளை உள்ளாந்தரமாக நீங்கள் தனித்துவமாக யார் எனக்குடைய அடையாளத்தை இழந்து இருக்கலாம். There are many people constantly who are leaving the church, just not here, worldwide. They don't want to believe in God. They're leaving the institutional churches. நாம் இங்கு மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் நிறைய கிறிஸ்துவர்கள் அவர்கள் சபைகளை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They're not leaving because they have lost their faith. அவர்கள் வெறுமனே அவர் போகிவிடவில்லை, அவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். They're not leaving because they have lost. அவங்க இழந்ததற்காக சபையை விட்டோ தேவனை விட்டோ நம்பி போவது இல்லை. But may some of them who are serious in their love of God, to preserve their faith, they're leaving churches. நிறைய பேர் அவங்களுடைய விசுவாசத்தை இழந்ததனால சபை விட்டு போல, அவங்க தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பை காப்பாற்றிக்கிறதுக்காக சபை விட்டு வெளியே போறாங்க. They want to look for another church. I'm leaving this church, I'm going to another church because I want to protect my faith, the little good I have, because the people around me are not helping me. People around me are not nurturing me. So I'm looking for a change. அவர்கள் நான் இந்த சபையை விட்டு வெளியே போகிறேன், ஏனென்றால் எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு ஏற்ற பயத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தை நான் வளர்த்துக் கொள்வதற்காக வெளியே போகிறேன். இங்கு என்னோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னை வளர்ப்பவர்களாக இல்லை, தேவனுக்குள்ளாக என்னோட விசுவாசத்தை கட்டுகிறவர்களாக இல்லை என்று நினைக்கிறார்கள். Many are leaving and they want to discover the real joy of following Jesus. What is it? I want to be with that community of people who love God, who are a group of people who are committed with a great purpose. நிறைய பேர் இங்கிருந்து வெளியே போகிறார்கள். அவர்கள் உண்மையான தேவனை அன்பு செய்யக்கூடிய ஜனங்களோடு சேர்ந்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So do not confuse or get mixed up between your role and your identity. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கான பொறுப்புகளையும் அல்லது உங்களுக்கான அடையாளத்தையும் வைத்து குழம்பிக் கொள்ளாதீர்கள். Your identity is what God says you are. உங்களுடைய அடையாளம் என்பது தேவன் யார் நீங்கள் என்று சொல்வதை பொறுத்து இருக்கு. What does God always say? You are my son, you are my child, is what God always says. He is not like us. Treat one child who gets 80 marks with respect and another child that fails without respect. God is not like, he treats all of us as his own child because God is full and full of love. தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறார். ஒரு 80 மார்க் எடுக்கக்கூடிய குழந்தையோ அல்லது குறைவான மார்க் எடுக்கக்கூடிய குழந்தையோ அவர் மரியாதை குறைவாகவோ அல்லது அதிக மரியாதையோடு நடத்துவது கிடையாது. எப்பொழுதுமே தேவன் சொல்லுகிறது, நீ என்னுடைய குழந்தை, நீ என்னுடைய மகன் என்று தான் சொல்லக்கூடியவராக இருப்பார். What is your role? Your role may be you're a husband, your role may be you're a father, your role may be an employee in a company or a boss to people.
ஒருவேளை உங்களுடைய கதாபாத்திரம் என்னவாக இருக்கலாம், உங்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்கலாம் என்றால், உங்களுடைய மனைவிக்கு நீங்க கணவராக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் முதலாளியாக, அநேகருக்கு நீங்கள் எஜமானாக இருக்கலாம். How you live your life is your identity. எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்பது உங்களுடைய அடையாளமாக இருக்கும். In the same world, in the same street, in the same Adayar, but you choose to live in a different way. That is your identity, and what is the reason for your identity will show if you have spiritual growth and spiritual trust in God. இதே உலகத்திலே, இதே தெருவிலே, இதே அடையாறுல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கன்றது உங்களுடைய அடையாளமாக இருக்கும். உங்க அடையாளம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நீங்க ஆத்மீகமாக என்ன முடிவில் இருக்கீங்க, என்ன நோக்கத்தை பின்பற்றுகிறீர்களோ அது உங்களுடைய அடையாளமாக, உங்களுடைய பாத்திரமாக மாறும். We all want to imitate Jesus. நாம் எல்லோரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். And the people and the community that best resembles and reflects the qualities of Jesus will attract more people to love God. யாரெல்லாம் அதிகமா இயேசுவை வெளிப்படுத்துறாங்களோ, இயேசுவை போல நடந்துக்கிறாங்களோ, இயேசுவை பின்பற்றுறாங்களோ அவர்கள் மற்ற ஜனங்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். But if you are not able to yourself imitate, then you will have plenty of empty seats, because nobody likes what you are doing. நீங்க என்ன செய்கிறீர்களோ அதுல உண்மையாக செய்யல, அதுல நீங்களே உற்சாகமா இல்லைன்னா நிறைய காலி இருக்கைகள் இருக்கும், யாரும் உங்களை நோக்கி வர மாட்டாங்க. We want to be filled with joy in our life. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். We need to be happy people, because you love God and God loves you and you love others. Then what more do you need when you're sharing that happiness with so many people? நாம் எல்லோரும் சந்தோஷமான மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை அன்பு செய்கிறீர்கள், தேவன் உங்களை அன்பு செய்கிறார், நாம் ஜனங்களை அன்பு செய்கிறோம். வேற எது நம்மை தடுக்க முடியும்? We all want to be led by Jesus. நாம் எல்லோரும் இயேசுவினால் நடத்தப்பட வேண்டும். By his work, by his word, by his teaching, by his principles. We all want to be led to live a good life. அவருடைய வேலையினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய கரங்களாலே, அவருடைய சித்தத்தினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். And finally, we want a community that is full of grace, an ecosystem that everywhere we look at each other as sinners, we accept each other's failure and don't look at each other down, but rather we lift each other up. அது இறுதியாக நாம் எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்கிறது, நாம் எல்லாரும் ஒன்றாகவே இருக்கிறோம், ஒருவர் நிகராக நடத்தக்கூடியவர்களாக இருப்போம், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் நாம் பணிந்து அன்பு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். When I said இறுதி, it's not இறுதி, இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஓகே, அதுக்கு இறுதி, ஓகே. So Christians life should blossom from where we are. கிறிஸ்துவ வாழ்க்கையானது நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கிருந்து அது பூப்பதை போல அது பரம்பக்கூடியதாக இருக்க வேண்டும். You know, you cannot remain the same. You don't bring smell and goodness to anybody, but as you develop yourself and as you blossom yourself, you become beautiful, you become purple, your meaning becomes different to everybody around you. நம்முடைய வாழ்க்கை மலரக்கூடியதாகவே இருக்க வேண்டும். நாம் எப்போது எங்கே இருந்தோமோ அப்படியே இருந்தோம் என்றால் எந்த வாசனையோ எந்த ஒரு உணர்வோ அதில் இருக்காது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அது பரவக்கூடியதாக, மலரக்கூடியதாக, மற்றவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். That's what we do. We take the last stage, we nicely crush it, we make juice out of it, put it in a bottle and put it as perfume on us before we come outside. அதுதான் நம்ம விரும்புகிறோம், அதுதான் நம்ம செய்கிறோம். கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த பூவை எடுத்து அதை நசுக்கி அதிலிருந்து சார பிழிஞ்சு அதிலிருந்து நம்ம வாசனை திரவத்தை உருவாக்கி வெளியே வரும்போது அதுதான் போட்டுட்டு வரோம். Nobody puts natham on us when we come outside. யாருமே தனக்குள்ளாக கெட்ட ஸ்மெல்ல போடவே வர மாட்டாங்க வெளியே வரும்போது. You know, you lose friends every day, but when you have a good odor, when you have a beautiful smell, people want to sit next to you. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களே அந்த நாத்தத்தை பார்த்து உங்களை விட்டு போயிடுவாங்க. எப்பவுமே மக்களும் கூட இருக்கணும்னா நல்ல நறுமணத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும்னு நினைப்பீங்க. You need to blossom in your life. It's already been 3 months. 3 months is already over from the new year. If you are not started thinking about yourself, start looking into yourself. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மலரக்கூடியவராக, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த வருஷத்துல 3 மாதம் போயிடுச்சு, 3வது மாதம் இறுதியில் இருக்கிறோம். இன்னும் நீங்க அதை பத்தி யோசிக்கலனா இன்னிலிருந்து அதை பத்தி யோசிக்க. See how God can use you. In what way can God make you change from the early stage or your stuck stage that you are? நீங்க யோசிக்கணும், தேவன் எப்படி உங்களை பிரயோஜனப்படுத்த முடியும், தேவன் நீங்க சிக்கிட்டு இருந்த அந்த முதல் இடத்துல இருந்து முந்தைய காலத்துல இருந்து எப்படி உங்களை மேல கொண்டு வர முடியும் நீங்க யோசிக்கணும். Do I see myself grow? நான் வளர்றதை என்னால பார்க்க முடியும். Or do I see myself sliding back? அல்லது நான் மேல இருந்து கீழே இறங்கி வரதை நான் பார்க்கறேனா? We need people around us who are going to develop us spiritually.
நம்ம சுற்றி நம்மளுக்கு ஜனம் இருக்கணும், மக்கள் இருக்கணும், அவங்க எல்லாருமே நம்மளை ஆத்மீகமாக மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க That's வேண்டும். why we meet in small groups everywhere so that it's easy to pay attention on our people who are next to us. அதனால தான் நம்ம வெவ்வேறு இடத்துல சின்ன சின்ன குழுக்களா சந்திக்கிறோம். ஒரு நபர் மற்றவர்களை ரொம்ப சுலபமா கவனிக்க முடியக்கூடிய ஒரு வசதியா அது இருக்கு. God deeply loves you. தேவன் அதிக ஆழமாக உங்களை அன்பு செய்கின்றார். There is a word in the Hebrew text that says hesed. எசத் எனக்கூடிய எபிரேய வார்த்தை ஒன்று இருக்கு. And that means steadfast love of God. தேவனுடைய தனித்துவமான அன்பு, தேவனுக்கான தனித்துவமான அன்பு என்பது His அதோட loving kindness, his nature of being loving and being kind. அவருடைய இயற்கையான அன்பும் தயவு நிறைந்த ஒரு குணம். A love that is with a covenant, like with my wife. I make a bond with my wife. I will never leave you. And that is the bond God has with us. That deep love is called hesed. எசத் எனக்கூடியது ஒரு உடன்படிக்கைக்கான அன்பு. என்னுடைய மனைவியை எப்போது நான் கரம் பிடித்தனோ அவரை விட்டு விட மாட்டேன், எப்போதுமே மரணம் வரைக்கும் அன்பு செய்வேன் என்பது போல தேவன் அப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். It is hard to explain it, but to understand it is like a sticky kind of love. அது புரிந்து கொள்ள கடினமாக இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளும்போது அது ஒரு பிசுபிசுப்பான ஒட்டிக்கொள்ளக்கூடிய அன்பை போல இருக்குது. A God who never leave you. You may try to leave, but he doesn't want to leave you, knowing your true identity. தேவன் எப்போதும் உங்களை விட்டு செல்வது கிடையாது. நீங்கள் வேண்டுமானாலும் அவரை விட்டு போகலாம் என்று நினைக்கலாம். உங்களுடைய உண்மையான அடையாளம் தெரிந்த அவர் உங்களை விட்டு விலகுவது கிடையாது. The true nature of God is to stick with you because he made you wonderfully and he has no intention to leave you even though you are wasting time, even though you are involving in dirty stuff. He still deeply loves you because he stuck to you. உண்மையான தேவன் எப்போதுமே உங்களை கரம் பிடிவது கிடையாது. ஒருவேளை நீங்கள் அவரை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கலாம், ஒரு தவறான விஷயங்களை பார்க்கலாம், அசிங்கமான விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் கைகளில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு போகலாம் என்று நினைத்தாலும் அவர் உங்களை விட்டு போவது கிடையாது. That is the love of God. When we say love the Lord your God, this is the love that he is talking about. A love that will not separate easily, not just a feeling, but totally stuck and I can never escape from this God. அதுதான் தேவனுடைய அன்பு. உங்களுடைய தேவனுடைய அன்பை பற்றி நாம் படிக்கும் பொழுது நீங்கள் போக வேண்டும் நினைத்தாலும் எப்போதுமே உங்களை விட்டு பிரியாததாக இருக்கும். தேவன் எப்போதும் உங்களை விட்டு விலகாதவராகவே இருக்கின்றார். We need to develop our spiritual qualities. நாம் நம்முடைய ஆத்மீக தரத்தை உயர்த்த வேண்டியவர்களாக மேன்மைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். There are areas, if you focus in your life, you can revive yourself all over again. உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில பகுதிகளை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் அவை எல்லாவற்றையும் உங்களால் சரி செய்து மேன்மைப்படுத்த முடியும். Just like that muscles take time to work. The reason I don't have muscle is because I didn't do the discipline of exercise. அந்த நம்ம இந்த புகைப்படத்தில் பார்க்கிறது போல ஒரு ஒழுக்கமான விஷயங்கள் தங்களுடைய மாமிசத்தை சரீரத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கான ஒரு தொடர்ச்சியான ஒழுக்கமான விஷயங்களை செய்வதை போல இருக்கிறது. And when you're doing exercise, you can see your muscle pick up. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சதைகள் அது ஒரு வடிவை பெறுவதை உங்களால் பார்க்க முடிகிறது. Similarly, if you want to improve your spiritual life, these are the disciplines that are compulsory for you. As you develop each of them in prayer, in fasting, in worship, in service, in your fellowship, in your confession, serving people out of love, when you go and start doing one by one, you see your spiritual life become stronger and stronger. There is no other technique. இப்படியாகத்தான் நீங்கள் உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை வளர வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேவைப்படுகிறது. ஜெபம், உபவாசம், ஆராதனை, சேவை செய்வது என்பது நிறைய அந்யுன்யம், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவது, உங்களுடைய ஜெபத்திலே அமைதியாக இருப்பது, இவை எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை வடிவமைக்கக்கூடியதாக தேவனுக்குள்ளாக மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Silence is meditation, just being with God. I don't know what to say. I'm a failure. I'm here with you. I'm quiet. Restore me. Help me. Please, I'm quiet. And just listen to this, the waves that are on the beach. நீங்கள் அமைதியாக இருப்பது என்பது தியானிப்பதாக இருக்கிறது, ஜெபிப்பதாக இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சென்று அமைதியாக இருந்து, தேவனே நான் பாவியாக இருக்கிறேன், என்னிடத்தில் அசுத்தம் இருக்கிறது, என்னை மாற்றுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிப்பதாக இருக்கிறது. Following Jesus is our lifetime commitment. இயேசுவை பின்பற்றுவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலுடைய முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்கிறது. Jesus didn't call us to say, come follow me from here to there.
இயேசு நம்ம எல்லாரையும் இதற்காக அழைக்கவில்லை. என்னை நீங்கள் இங்கிருந்து அங்கு செல்லும் வரைக்கும் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. He just said, follow me. அவர் வெறுமனே என்னை பின்பற்றுங்கள் என்று மாத்திரமே சொன்னார். He didn't give a destination. அவர் அந்த சேரும் இடத்தை சொல்லவில்லை. He didn't give a limit. இங்கிருந்து அவ்வளவு வரைக்கும் 4 நாள் 10 நாள் 4 வருஷம். He didn't give a limit. Just follow me. Just be behind me. ஒரு அளவை அவர் கொடுக்கவில்லை. என்னை முழுமையாக வெறுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள், என் பின்னாடி வாருங்கள் என்று சொன்னார். It is our life goal and a life purpose to understand what Jesus is teaching. Develop yourself spiritually and follow Christ. என்னுடைய வாழ்க்கைக்கான இலக்காக குறிக்கோளாக இது இருக்க வேண்டும். இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை புரிந்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி நான் நடக்க வேண்டும். Reading his word, following his word completely changes the way you live. அவருடைய வார்த்தையை வாசிப்பதும் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதும் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியதாக இருக்கும். That is the spiritual change. That is the true spiritual identity that lasts for a very long time. அது உங்களுடைய ஆத்மீகமான மாற்றமாக இருக்கும். அது உங்களுடைய ஆத்மீகமான ஒரு அடையாளமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் நிலைத்து இருக்கும். Sometimes they call football players 60 years old football players and they say he used to play for India and they say, okay. You know why? They no longer see him inspirational. He used to be a winner, but now his body and everything is changed. சில நேரங்களில் 60 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவுக்காக கால்பந்து விளையாடிய ஒரு நபரை பார்த்து இவர் இந்தியாவுக்காக கால்பந்து விளையாடினார் என்றால் எல்லாரும் வெறுமனே கைத்தட்டி விட்டு ஒரு உற்சாகம் அடைமாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அவருடைய உருவம் மாறி அவருடைய வாழ்க்கை இப்போது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது. You don't go and buy things because you see Kapil Dev in the advertisement. You want to see younger people who inspire you. Because those people, their shape has changed. ஒரு விளம்பரத்திலே கபில் தேவை பார்ப்பதற்காக பொருட்களை வாங்குவது கிடையாது. இப்போது இருக்கக்கூடிய நவீன காலத்தில் ஏற்ற போல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். You know, the spiritual disciplines, it starts and ends with a direct and personal relationship with God. நம்முடைய ஆத்மீகமான ஒழுக்கமானது நேரடியாக ஒழுக்கமான தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலே தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. You know, even after this we will be having the communion. இந்த நேரத்துக்கு பின்பாக நாம் நற்கருணையிலே பங்கெடுக்க போகின்றோம். And our communion, I want you to understand and check yourself, who am I following? நாம் நற்கருணை நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளவும் நான் யாரை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். If you begin to exercise the spiritual disciplines, you too can completely change from the person sitting next to you. நீங்கள் ஆத்மீகமான அந்த உடற்பயிற்சிகளை தினந்தோறும் ஒழுக்கமாக செய்ய நிறுத்தீர்கள் என்றால் நீங்களும் கூட உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபரை போல மாற முடியும். Find things that inspire you and do those things. Begin something new, a good habit, a spiritual habit. Begin something that is going to change the way you are and questions the way you are and says, I will no longer be a person who is wasting my life. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை செய்ய நினையுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே இருந்து கொண்டு நான் முதலில் இருந்த நபரை போல இருப்பது கிடையாது, புதிதான விஷயங்களை தெரிந்து அதை செய்ய போகிறேன் என்று உங்களை மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருங்கள். And make that promise, make that change in your mind when you take part in the communion that is being shared. நீங்கள் உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்திலே நற்கருணையிலே பங்கெடுக்கும் போது அந்த மாற்றத்தை அந்த தீர்வை உங்களுடைய இதயத்துக்குள்ளாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்துங்கள். The brothers will lead us through the communion. சகோதரர்கள் உங்களை நற்கருணையிலே வழிநடத்துவார்கள். Amen. ஆமென்.